Hello friends, welcome back with another video. What if your thoughts shape your reality? What if you're assuming the best and actually it is made it happen? Welcome to the Power of Assumption channel. In the channel உங்களுக்கு Neville Goddard teaching manifestation technique and real success stories நான் ஷேர் பண்ணுறேன், which is proof that you have an operating power. So subscribe now and start assuming the life you deserve. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் இருக்கிறீங்களா? நீங்கள் லா ஆஃப் அசம்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பர்டிகுலர் டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? பட் ஸ்டில் உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல இல்லையா? ஏன் அப்படின்னு யோசிச்சுருக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் சில மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில். ஸோ அதுதான் ரீசன் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டில் பிளாக்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பிளாக்கேஜை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மிஸ்டேக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் நீங்கள் சப்போஸ் உங்களோட லவ் அட்ராக்ட் பண்ணுறீங்களா, இல்லை சக்ஸஸாக, அபண்டன்ஸாக, ஜாபாக, எனிதிங் உங்களால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்னெல்லாம் காமனான மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்களும் அதை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் அப்படின்னா நீங்கள் அதே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் 7 காமனான மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக டவுட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுமா ஆகாது அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகுது, எனக்கும் ஆகுமா, அவங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா எனக்குமே ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவுட்னால நீங்கள் 3Dயில் போய் செக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாமே ஸ்டாப் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டிசைர் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸோ அதனால் லிவிங் டு எண்டில் இருங்க. எப்போவுமே உங்களுக்கு அந்த டிசைர் ஆல்ரெடி கிடச்சிருச்சு அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ண. செகண்ட் மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நிறையா டெக்னிக்ஸை மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, கண்டினியூஸாக கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறீங்க, லைக் இப்போ நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் நாள் கழிச்சு ஜம்ப் பண்ணி விஜுவலைசேஷனுக்கு போகிறீங்க, திருப்பி அதையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறதில்ல. தென் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் வந்துக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக டெக்னிக்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது. ஒரு டெக்னிக்கோ இல்லை 2 டெக்னிக்கோ பிக் பண்ணிக்கோங்க. அதை லாஸ்ட் வரைக்கும் உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் மேனிஃபெஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். வேறு இந்த டெக்னிக் அந்த டெக்னிக் அப்படின்னு போகக்கூடாது. எது ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை தான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பண்ணிவிட்டு இல்லை இது எனக்கு ஒர்க் ஆகலை, இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோமா, அந்த மைண்ட் செட்டில் இருக்கவே இருக்காதீங்க. தேர்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே என்ன அஷ்யூம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டிசைர் என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு. பட் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டிசைர் என்கிட்ட இருக்குது, ஸோ இது ஆல்ரெடி என்கிட்ட தான் இருக்குது, நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் இது உங்கள்கிட்ட ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்களா? இப்போ நீங்கள் ஒரு கார் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த கார் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்குது, நீங்கள் திருப்பி அதே காரை மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை தானே? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே அந்த பர்டிகுலர் டிசைர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் இருக்கணுமே தவிர்த்து அது என்கிட்ட இல்லை அப்படின்னு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாது. ஃபோர்த் மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 3Dயில் உங்களுக்கு சப்போஸ் நெகட்டிவாக காட்டுது உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் ரிலேட்டடாக அப்படின்னா ஈஸியாக நீங்கள் நெகட்டிவ் ஆகிடுறீங்க. நெகட்டிவ் ஆகி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அசம்ஷன் மேலே உங்களுக்கு டவுட் வருது. நீங்கள் ப்ரொசஸ்டாக இல்லை உங்களோட அந்த பர்டிகுலர் அசம்ஷன் மேலே. ஸோ இதெல்லாமே 3D மேபி என்ன வேணால் காட்டட்டும், ரொம்ப ஆப்போசிட்டாக காட்டட்டும் உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் ரிலேட்டடாக. பட் நீங்கள் 3Dயை இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட அந்த பர்டிகுலர் அஃபர்மேஷன் மேலே நம்பிக்கை வைங்க. ஃபிஃப்த் மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட செல்ஃப் கான்செப்ட் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுறதில்ல. உங்களோட டிசைருக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறீங்க தவிர்த்து உங்கள் மேலே நீங்கள் சுத்தமாக ஒர்க் பண்ணுறதில்ல. உங்களே நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். அப்போ தான் உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகி வரும். சிக்ஸ்த்து மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, எப்படி நடக்கும், என்னோடய சுச்சுவேஷன் இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குது, என்னாலே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி நிறையா 3Dயில் போய் செக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறது எப்படி ஆகும், எந்த டைமில் ஆகும், இதெல்லாமே நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட அஃபர்மேஷன் மட்டும் ப்ராப்பராக பண்ணுங்கள். செவன்த் மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிடுறீங்க. இது எனக்கு ஒர்க் ஆகலை, மேபி எனக்காக மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சி விட்டுறீங்க. ஸோ இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் மேனிஃபெஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அன்டில் அந்த பர்டிகுலர் டிசைர் உங்களுக்கு 3Dயில்
வர வரைக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until டேக் கேர்.